Vivoவோட T4x 5G நம்மகிட்ட இருக்கு. இந்த வீடியோல இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு, இதோட ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். நீங்க நம்ம சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Vivo T4x 5G அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைடுல 6500 mAh பேட்டரி, dimensity 7300 5G ப்ராசஸர், military grade durability and 50 megapixel கேமரா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ நாங்க இந்த ஃபோனை Flipkartல இருந்து வாங்கி இருக்கோம். சோ மேல இருக்கிற ப்ரொடெக்டிவ் லேயரை பிரிச்சிட்டு உள்ள இருக்கிற சேஃப்டி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் ஃபோனோட பாக்ஸ் பல்கியாவே இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணதும் ஃப்ரண்ட்ல ஃபோன் இருக்கு. சோ ஃபோன் தவிர என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா IMEI நம்பரோட ஸ்டிக்கரை ஃபோனோட பேக்ல ஒட்டாம தனியா ஸ்டிக்கரை கொடுத்துட்டாங்க. அண்ட் பேசிக்கான யூஸுக்கு ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மாதிரியான பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது USB 2.0 கேபிள். நார்மலான ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தா பார்க்குறது முக்கியமான பல ஃபோன்ஸில் வராத சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். ஃபோனை பிளாஸ்டிக் ரேப்பர்லேருந்து பிரித்து பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிறது பர்பிள் கலர் வேரியண்ட். ஃபோன் இனிஷியலாக பூட் ஆகிட்டு இருக்கும்போது ஃபோனோட டிசைன் ஆஸ்பெக்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோனோட ரைட் சைடில் பவர் கீ, அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் வேலை செய்யுது. ஸோ அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் எதுவும் இல்லை. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் கார்டுக்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் டியூவல் 5Gக்கான சிம் இருக்குது. ஆனால் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான மைக்ரோ SD ஸ்லாட் இல்லை. அதாவது இந்த ஃபோன் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்கான IP64 ரேட்டிங்கோட வருது. ஃபோனோட பாட்டமில் USB டைப் C போர்ட், மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக்கில் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது மெயின் சென்சர் 50 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் இதில் ரிங்கு மாதிரி தெரியறது ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் ஃப்ளாஷ் லைட் இருக்கு. ஃபோனோட பேக்ல விவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிள். நம்மகிட்ட இருக்கிற பர்பிள் கலர் அண்ட் மெரைன் ப்ளூ அப்படிங்கிற இன்னொரு கலர் வேரியன்ட். இந்த பர்பிள் கலர் வேரியன்ட்டோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.09 மில்லிமீட்டர். அதுவே ப்ளூ கலர் வேரியண்டா இருந்ததுன்னா 8.19 மில்லிமீட்டர் வருது. பொதுவாக ஃபோன்ஸ் வாங்கும்போது எங்களுக்கு கலரில் பெரிய ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. டிஃபால்ட்டான பிளாக் கலர் வேரியன்ட் இருந்தால் அதை வாங்கிடுவோம். இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோன்ஸில் ஒயிட் கலர் வேரியன்ட் சூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபோனில் இருக்கிற 2 கலர் வேரியண்ட்டுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக இந்த பர்பிள் வேரியண்ட்டை சூஸ் பண்ணோம். ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பார்க்குறக்கும் இந்த கலர் நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தா இந்த ஃபோனோட சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது 0.985 வாட்ஸ் பர் கிலோகிராம். ஸோ நல்ல லிமிட்டடான அளவுக்குள் இருக்குது இந்த சார் வேல்யூ. ஃபஸ்ட்டு ஃபோனை இனிஷியல் செட்டப் பண்ணும்பொழுது கூகுள் சென்ட் டயக்னோசிங் டேட்டா அப்படிங்கிறது தேவையில்லை, டிசேபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன், லாக் ஸ்க்ரீன் போஸ்டரையும் டிசேபிள் பண்ணிடுங்க. நேவிகேஷன் ஆப்ஷன் செல் பண்ணி முடிச்சதும் ஃபோனோட பூட்டப் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆயிடுது. ஃபோனை ஆன் பண்ணி ஆப் ட்ராவரை பார்த்ததுமே நெட்ஃப்ளிக்ஸ், ஃபோன்பே, லிங்க்டின், ஸ்னாப்சாட், ட்ரூகாலர் மாதிரியான எக்கச்சக்க பிளாட்வேர்ஸ் இருக்குது. கூடவே விவோட ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸுங்கிற ஆப்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறையா விளம்பரம் வரும். கூடவே நிறைய ஆப்ஸும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸே கிடைக்குது. கூடவே விவோவோட ஸ்கின்னான ஃபன் டச் OS 15 இருக்குது இதில். அண்ட் பூட் பண்ணதும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22.72 GB ஆல்ரெடி யூட்டிலைஸ்டாக இருக்குது. கொஞ்சம் பிளாட்வேர்ஸ் இருக்கிறதும் இதுக்கு காரணம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது 6.72 இன்ச்சுக்கான LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2408 x 1080 பிக்சல்ஸ். ஸோ இது ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்கிற ஸ்க்ரீன். அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் 1050 nits. ஸோ இந்த டிஸ்பிளேல ப்ரொடக்டிவ் ஃபிலிம் ப்ரீ அப்ளைடாகவே வந்துருது. ஸோ இந்த டிஸ்பிளேயோட டாப்பில் 8 மெகாபிக்சலுக்கான பஞ்சுவல் கேமரா இருக்குது வித் அப்பாச்சர் ரேட்டிங் 2.05. ஸோ அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியாடெக்கோட dimensity 7300 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 நேனோமீட்டர் சிப் செட். இதில் LPDDR4X ரேம் இருக்குது. 6 and 8 GBன்னு 2 ரேம் வேரியண்ட்டில் அவைலபிள். அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா UFS 3.1 வருது. 128 256ன்னு 2 வேரியண்ட்டில் அவைலபிள். அடுத்து இந்த ஃபோனோட ஹைலைட்டான ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 200 கிராமுக்கு கொஞ்சம் அதிகம், 8 மில்லிமீட்டர் தான் திக்னஸ். அப்படி இருந்தாலும் 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதுவும் 50% சார்ஜ் வந்து 40 நிமிஷத்தில் ஆயிரும் அப்படின்னு விவோ கமிட் பண்ணுறாங்க. அடுத்ததான் இந்த ஃபோனோட இன்னொரு யூனிக்கான ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா military grade சர்டிஃபிகேஷனோட வருது. ஸோ இதனால் இது டஸ்ட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஷாக் ரெசிஸ்டன்ட்லாம் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விவோ. கூடுதலாக இந்த ஃபோன் எக்ஸ்ட்ரீமான கூல் அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஹாட் டெம்பரேச்சர்லேயும் ஒர்க் ஆகும். அதாவது -20°லேருந்து +50° வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும் அப்படின்னு விவோ சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் AI ஃபீச்சர்ஸான AI எரேசர் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கான AI ஃபீச்சர் இதில் இன்க்ளூட்
இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் பேக்கில் இந்த கேமரா பம்பு கீழே கொடுத்துருக்கிற ஓயல் ஷேப்பிலான இந்த நோட்டிஃபிகேஷன் லைட் மல்டிபிள் கலரில் க்ளோ ஆகும். இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூவை நாங்கள் கூடிய சீக்கிரம் கொண்டு வரோம். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றின பர்டிகுலராக டவுட் இல்லை, இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.